ஹே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லேப்க்கோ இல்லை பிசிக்கோ புதுசாக ஒரு ஓஎஸ் போடுறீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் விண்டோஸ் 10 ஸ்க்ரீன் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, குறைக்கவே முடியாது. யூஸ்வலாக நம்ம பிரைட்னஸ் குறைக்கிறதுக்கு என்ன கீ யூஸ் பண்ணுவோன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் ரைட் ஆரோ அண்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ. இது ஒரு சிம்பிள் வே அண்ட் வேறு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் இந்த விண்டோஸ் 10ல் எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை அண்ட் எந்த கீஸும் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃபங்க்ஷன் கீ ஆப்ரேட் பண்ணுறேன், எந்த ஒரு சேஞ்சஸும் விண்டோஸில் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் லேப்க்கு வந்து நெட் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் சர்ச் பார் இருக்கும், அங்கே போய் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே கீழே டிவைஸ் மேனேஜர்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இல்லை டிஸ்பிளே அடாப்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் கொடுங்க. அப்டேட் கொடுத்தோன்னே சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ் கொடுங்க. ஒரு சின்ன ஃபைல் மிஸ் ஆகிருக்கும், அதை நம்ம கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். கடைக்கு கொண்டு போனீங்கன்னா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் மானிட்டர்ஸில் ஜெனரிக் பிஎன்பி மானிட்டர் போய் அதே மாதிரி அப்டேட் டிரைவர் கொடுத்து சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ் கொடுங்க. இது முடிஞ்சதும் இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரீனையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை ஒரு தடவை. இப்போ ஃபங்க்ஷன் ப்ளஸ் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீனில் தெரியும் பிரைட்னஸ் கூடுறது குறையிறதும். ஸோ நான் சொன்ன ஃபங்க்ஷன் ப்ளஸ் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோன்றது ஏசர் கீபோர்டுக்கு, என்னது ஏசர் கீபோர்ட் தான். ஸோ ஒவ்வொரு கீபோர்ட்லேயும் கீஸ் வந்து மாறும். ஸோ உங்கள் கீபோர்டில் பிரைட்னஸ்க்குன்னு என்ன கீ கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு எந்த கீஸும் ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். கீழே டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் மேலே டிஸ்பிளே பிரைட்னஸ் அண்ட் கலர் இந்த மாதிரி வரும். இங்கே நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா இந்த ஸ்டெப் வராது, அப்டேட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.